ஐயோ ஐயோ குழந்தை பார்த்தீங்களா மொத்தமே கதல கொண்டாடா. அம்மா ஒருத்த ஊர்ல இருக்கு, அம்மா குத்திட்டாமா அண்ணன் குடுக்குறோன்னு ஓடியாந்தா. குழந்தை எதிர்க்கு உள்ள கதவு போட்டு குழந்தை துடிக்க கொண்டுட்டானே. ஐயோ ராஜாச்சி காப்பாத்துங்கன்னு கத்தனே ஒருத்தர கூட கதவை திறக்கலே. காதலை ஏற்காத ஆத்திரத்தில் வீட்டிற்குள் நுழைந்து இளைஞர் கத்தியால் வெட்டியதில் 10ஆம் வகுப்பு மாணவி உயிரிழப்பு. பலத்த காயங்களுடன் 11ஆம் வகுப்பு மாணவி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து கத்தியால் குத்திய மர்ம நபரை போலீசாரிடம் ஒப்படைத்த நிலையில் விசாரணை நடந்து வருகிறது. மொத்தமே கட்டி தாச்சிடா. ஐயோ ஐயோ குழந்தை பார்த்தீங்களா மொத்தமே கதல கொண்டாடா. ஐயோ ஐயோ மொத்தமே பார்த்தா. ஐயோ என் பொண்ணு பெருவாணி என் பொண்ணு எங்க தம்பி பொண்ணு என் பொண்ணு ரூம்ல இருந்தாங்க. மேலே மாடி வழியா வந்து உள்ள போத்துட்டு கது சாத்திட்டான். ஒரே பசங்க கத்துற சத்தம் கேச்சு. நாங்கள் வெளியில் உட்காந்துட்டு இருந்தோம். குடுன்னு ஓடியாந்தான். எங்களால் கதவு திறக்க முடியல. அப்புறம் ரெண்டு மூணு வாடி தட்டணும். அப்புறம் என் பொண்ணு மட்டும் வெளில வந்து அம்மா ஒருத்த ஊரில் இருக்கு, அம்மா குத்திட்டாமா அண்ணன் குடுன்னு ஓடியாந்தா. அவளை கூப்பிட்டு இப்படி கதவு திறக்கக்குள்ள திரும்ப கதவு போட்டான். என் தம்பி பொண்ணு குழந்தை எதிர்க்கு உள்ள கதவு போட்டு குழந்தை துடிக்க கொண்டுட்டானே. ஐயோ ராஜாச்சி வெளியில உட்காந்து இருந்தோம். பசங்க கத்துற சத்தம் கேட்டு அவங்க ரூம்ல தானே இருக்காங்கன்னு இருந்தோம். சத்தங்க கேட்டுதான் நாங்க உள்ள ஓடியாந்தோம். உள்ள ஓடியாந்து 2 வாட்டி கத்தட்டணும், கதவே திறக்கல. அப்புறம் 3ஆவது வாட்டி தான் என் பொண்ணு தான் ஓடியான்னு வந்தா. அம்மா யாரோ வந்து கத்தியில குத்திட்டாமா அண்ணா. அவளை வலிச்சுட்டு அவளை தம்பி பொண்ணை வலிக்கலான்னு பார்த்துக்குள்ள அதுக்குள்ள கதவு போட்டா. அதுக்கப்புறம் நான் இந்த பொண்ணை கூட்டிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த குழந்தைக்கு நான் காப்பாத்துன்னு எல்லாரும் கூப்பிட்டு எல்லாரும் வந்தாங்க. கதவு உடையண்ணா என் தம்பி பொண்ணு ஐயோ துடிக்க கொண்டுட்டானே படுவாயே. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு என் பொண்ணை கூட்டுன்னு. நாங்க சென்னை சார். இது அம்மா வீடு, தம்பி வீடு. லீவுக்காக வந்தேன் சார். நானும் அம்மா வெளியில உக்காந்துட்டு இருந்தேன். அது தெரியல சார். நான் பார்க்கவே இல்லையே. காப்பாத்துங்கன்னு கத்தனே ஒருத்தர கூட கதவை திறக்கலையே. கதவை தந்ததா என் குழந்தை. என் பொண்ணு வந்தப்பவே கதவை தந்துட்டு இருந்தா காப்பாத்திட்டு இருக்கலாமோ என்னமோ. ஐயோ கதவு தந்துட்டு வெளில வந்துட்டா. அவளை வலிச்சுட்டு அவளை வலிக்கலான்னு பார்த்து கூட கதவு தாப்பால போட்டா. ஐயோ ராஜாஜி ஜனனி. கொலை செய்யப்பட்ட ஜனனி வந்து என்னுடைய அத்தை பேத்தி தான். இப்போ தான் 10வது முடிச்சிருந்தாங்க பாப்பா. இப்போ தான் 11வது வந்து ஜாயின் பண்ணலான்ட்டு இருந்தாங்க. ஜாயின் பண்ணி நல்லா மேலே படித்து ஒரு டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராக ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ தான் 10வது படித்து 385 மார்க் வந்து எடுத்துருந்தாங்க. அவங்கள எல்லோரும் பாராட்டிட்டு இருந்தாங்க.
ஜனனியும் லட்சியான்ற பொண்ணும் என்னுடைய ரிலேட்டிவ் தான். அவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. மாடிப்படியிலேருந்து ஒரு நபர், தெரியாத நபர் யாரோ வந்து உள்ளே பூந்துருக்காங்க. உள்ளே பூந்து பெட்ரூம் கதவை சாத்திக்கிட்டு லட்சியான்ற பொண்ணை ஒரு 3 இடத்துல குத்திருக்காங்க. முதுகில் காயம், வயிற்றுலையும் காயம், நுரையீரல் பக்கத்துலேயும் குத்திருக்காங்க. லட்சியான்ற பொண்ணை வெளியில் தள்ளிட்டு திரும்ப டோர் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணை ஜனனின்ற பொண்ணை தாறுமாறாக வந்து குத்தி கொலை செஞ்சுருக்காங்க. வெளியிலேருந்து சத்தம் கேட்டு தான் எல்லோரும் உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போனப்போ டோர் லாக் பண்ணியிருக்காங்க, அவங்களால திறக்க முடியல. அதுக்கப்புறம் நிறைய பேர் கூப்பிட்டு வந்து தான் கடப்பாரை வச்சு அந்த டோரை வந்து நீக்கியிருக்காங்க. அதுக்குள்ளேயே ஜனனி வந்து நிறைய இடத்துல படுகாயம் அடைஞ்சு அங்கேயே இறந்துருக்காங்க. அப்புறம் போலீஸ் வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கூட இன்னொரு நபர் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. மேபி இவர் தான் வந்து அந்த கொலையாளி செய்ததற்கான அடையாளமா இல்லை வேறு யாரும் உந்துதலின் பேரில் இவர் செஞ்சாரா, அதுவும் நமக்கு தெரியல. அரசாங்கத்தோட உதவி நாங்கள் இப்போ என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் 3 விஷயம்தான். ஒன்று வந்து இப்போ பாதிக்கப்பட்ட லட்சியா மேல் சிகிச்சை, உயர் சிகிச்சை வந்து அரசாங்கம் செய்யறதுக்கு உதவி பண்ணணும். 2வது வந்து அந்த நபர் கொலை செய்த அந்த நபர் வந்துக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை வந்து எடுக்கணும். சீக்கிரமாக சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணி, சீக்கிரமாக இப்போ அன்னானிஸ்டி கேஸில் நடந்த மாதிரி சீக்கிரமாக சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணி அவருக்கு உச்சபட்ச தண்டனை வந்து வழங்க மாதிரி கேட்டுக்கிறேன். 3வது வந்து இந்த போதைப்பொருள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண கவர்மெண்ட் இன்னும் ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். இதான் இப்படி எங்களோட கோரிக்கையாக இருக்குது. இந்த நபர் வந்து போதையில் இருந்த மாதிரி தான் தெரியுது. நான் இங்கே பார்த்தோம், அவர் கான்சியஸாக இல்லை, அவர் எதுவும் பேச முடியல. அதனால் ஏதோ போதைக்கு அடிமையான ஒரு நபராக தான் அவர் தெரியப்படுறார். இப்போ அந்த ஜனனியோட டெட் பாடி எங்கேருந்து எடுத்தாங்க? வீட்டில் எந்த இடத்துல விழுந்து கிடந்தாங்க? பாப்பா வந்து பாத்ரூமில் குளிச்சுட்டு இருந்திருக்கா. மேலேருந்து இவன் வந்து வந்திருக்கான். வந்து முதல்ல லட்சியாவை தாக்கியிருக்கான். லட்சியாவை தாக்கிட்டு அந்த பாத்ரூம் டோரை வந்து ஜனனி வந்து திரும்ப லாக் பண்ணியிருக்காங்க, உள்ளே வராத மாதிரி. அது பிளாஸ்டிக் டோர்ன்றதுனால இவன் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக உள்ளே தள்ளி பாத்ரூமில் தான் இவன் வந்து அட்டாக் பண்ணதாக சொல்கிறாங்க. உங்கள் சர்க்கிள் இது வரைக்கும் இந்த பையனை பார்த்ததாவோ இல்லை வந்து போனதோ? இல்லை, யாருக்கும் இந்த பையனை பற்றி அந்த இன்ஃபர்மேஷனுமே தெரியல. ஒரு புது நபராக தான் இருக்கான். நாங்கள் எதுவும் அறிஞ்ச மாதிரி தெரியல இந்த பையனை. ஆனால் அதை பற்றி எந்த டீட்டெயிலுமே தெரியல. போலீஸார் தான் இதை பற்றி தீவிரமாக விசாரித்து இவன் தான் கொலையாளியா இல்லை இவன் கூட யாராவது இருந்திருக்காங்களா அப்படின்னு தீவிரமாக விசாரித்து சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த சம்பவம் உங்களுக்கு எது உணர்த்துது சார்? இது சம்பவம் எதை உதர்த்துனா, இப்போ பெண்கள்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலம், சமூக நீதி, பெண்களோட பாதுகாப்பு அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பெண்கள் வந்து சுதந்திரமாக வெளியில் போக முடியுமா அப்படின்றத ஒரு கேள்வி வந்து இவங்க வந்து எழுப்புது. எனக்கும் ஒரு பாப்பா இருக்காங்க. இந்த பெண்களை நம்ம வெளியில் அனுப்ப முடியுமா அப்படின்றத ஒரு கேள்வியாக இப்போ வந்து எல்லா மனசுலையுமே நினைஞ்சிட்ருக்கு. ஒரு ஸ்கூலுக்கோ ஒரு காலேஜுக்கோ இல்லை வேலைக்கோ நம்ம வெளியில் அனுப்ப முடியுமா, பாதுகாப்பாக வருவாங்களா ரிட்டன் அப்படின்றதே இப்போ வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதை கவர்மெண்ட் வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.